பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மனம் கலங்காதிருங்கள், சகலத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் இருந்த சகல சூழ்நிலையில் மாற்றி விடுவார், தடைகளை நீக்கி போடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஏன் மனம் சோர்ந்து போகிறீர்கள்? அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாயிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 109 சங்கீதம் 27 வாசித்து பாருங்கள். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 118:16 சொல்லுகிறது, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் சகலத்தையும் செய்து முடிக்கும். ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? உங்களால் என்னால் செய்து முடியாதவைகளை கர்த்தர் கரம் செய்து முடிக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு சிறுவழி ஜனங்களோடு கர்த்தர் கரம் இருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு மேலும் எல்லா விதமான தடைகளை நீக்கி 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய கரம் வெளியே கொண்டு வந்தது பாருங்கள். அவர் கரம் 40 வருடம் வழி நடத்தினது பாருங்கள். அவர் கரம் எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுவித்தது பாருங்கள். அவர் கரத்தின் வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 6:15-16 சத்துருக்குள் முனையற்று போகும்படி அலங்கத்தை 52 நாட்கள் கட்டி முடிப்பதற்கு தேவ கரம் நெகேமியாவோடு நன்மையாக இருந்தது என்று வாசிக்க முடியும். இன்றைக்கும் உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமருகிறது. உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் அமருகிறது. உங்களுடைய குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கரம் அமருகிறது. இதுவரைக்கும் சத்துருவின் கரம், இதுவரைக்கும் பிரச்சனை என்கிற கரம், பாதிப்பு, பலவீனம், யுத்தம், போராட்டம் என்கிற பலவிதமான கரங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். உங்களை முன்னேற விடாமல் தடை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். சத்துருவின் கரங்களை தேவன் முறிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் நீங்கள் கர்த்தர் கரத்தை நோக்கி பாருங்கள். அவர் கரம் வல்லமுள்ள கரம். அவர் கரத்தினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாருங்கள், கூனியின் மேல் கரத்தை வைத்தார் என்று லூக்கா 13:12-13 வாசிக்கிற. கரத்தை வைத்த உடனே 18 வருஷமாக இருந்த கூனான கட்டி வச்ச அந்த பிசாசு பலவீன ஆவி விடுதலை ஆக்கினது. தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்கள் மேல் கரத்தை வைக்கிறார். உங்களுடைய காரியங்களை விடுதலை ஆக்குறார். அவர் கரத்தை நம்பி இருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, அவர் கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கரத்தில் கொஞ்ச காலம், கொஞ்சம் சூழ்நிலை மாறுற வரைக்கும், பிரச்சனை மாறுற வரைக்கும், ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிற வரைக்கும், ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற வரைக்கும், கணவனை, பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தை ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வர வரைக்கும், சமாதானம் கொண்டு வர வரைக்கும் அடங்கி இருங்க, பொறுமையாக இருங்க. அவர் கரத்தில் விட்டு கொடுங்க. பார்க்கலாம், நீங்களே எதையாவது செய்யணும்னு போராடி மாம்சத்தில் யுத்தம் பண்ணாதீங்க. கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் கையில் வந்துட்டாலே 5 அப்பம் 2 மீன் வந்தபடி அவர் அதை வாங்கி ஆசீர்வதித்து திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் காரியத்தெல்லாம் அவர் கரத்தில் கொடுங்க. அவர் விடுதலை ஆக்கி அற்புதம் செஞ்சு எல்லாத்தையும் சரிப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவர் உங்கள் கையில் ஆசீர்வாதமாக கொடுப்பார். இன்றைக்கு தேவ கரத்தை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொந்தளிப்புகள் மத்தியில் ஆண்டவரே, எல்லா நிலையிலும் ஆண்டவரே, மூழ்கி போக வேண்டிய சீமோன் பேதுருவை கை தூக்கி எடுத்தவரே, உம்முடைய கரத்திலே ஆண்டவர் எல்லாம்
ஆகும் அப்பா. இந்த காலையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருவர் கூட விட்டு விடாதபடி ஒவ்வொருத்தரும் உம்முடைய கரம் தொடட்டும், வேலையை தொடட்டும், சம்பாத்தியத்தை தொடட்டும், குடும்ப வாழ்க்கையை தொடட்டும். உம்முடைய கரத்தின் மேல் நம்பிக்கையோடு வைத்து உம்முடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. எல்லா பலவீனத்தின் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்து விடுவிக்கட்டும். வியாதி படுக்கையின் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்து சுகமாக்கட்டும் அப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற வல்லமை உம்முடைய கரத்திலிருந்து புறப்பட. சத்துருக்கள் எழும்பி, சாத்தானுடைய திட்டங்கள் எழும்பி போராடி கொண்டிருக்கிற அத்தனை எல்லைகள் நம்முடைய கரத்தின் வல்லமை அனுப்புங்கப்பா. நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும், காரியங்களை செய்து முடிப்பீராக. சத்துருக்கள் முனையற்று போகும்படி ஆண்டவரே அவர்கள் அறிவார்களாக என்று எழுதியிருக்கிறபடி நீர் யார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உமது நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதை, சுகமாக்கிறதை, அற்புதம் செய்கிறதை சுற்றி இருக்கிற ஜனங்கள், எல்லா விரோதிகள், எல்லாம் பொறாமை எரிச்சல் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே காண்பார்களாக, அறிவார்களாக. தலை நிமிர பண்ணுவதை, உம்முடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்படுவதை, அபிஷேகம் புறப்படுவதை, விடுதலை புறப்படுவதை, ஆசீர்வாதமாய் வீடு மாறுவதை ஜனங்கள் பார்ப்பார்களாக. ஒவ்வொருத்தரும் வெட்கப்பட்ட இடத்துல அவருடைய தலையை உயர்த்துகிற உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி மகிமைப்படும். உம்முடைய ஆணிப்பது இந்த கரம் ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருப்போம். ஜெயம் பெறுவோம்.